வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விஜய் டெண்டுல்கர் எழுதின கன்யாதான் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. விஜய் டெண்டுல்கர் இந்தியாவுடைய முன்னணி நாடக ஆசிரியர்களில் ஒருத்தர். அவர் இது வரைக்கும் 28 லாங் பிளேஸும் நிறைய ஒன் ஆக்ட் பிளேஸும் குழந்தைங்களுக்கான பிளேஸ் கூட எழுதியிருக்காரு. இவருக்கு பத்மபூஷன், விஷ்ணுதாஸ் பாவே மெமோரியல் அவார்ட், அதுக்கப்புறம் கதா சூடாமணி அவார்டெல்லாம் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த பிளேயான கன்யாதானில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதியை பற்றி தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. அது எப்படி அரசியல்வாதிகள் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க ஒழிக்கிறதுக்கு பதிலாக அவங்க தன்னுடைய சுயநலத்துக்கு, தன்னுடைய பேருக்கு, தன்னோட லாபத்துக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்கன்னு தான் காமிச்சிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இளம் பெண் ஜோதி, அவங்க அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த தலித் இனத்தை சேர்ந்த பணம் இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் அருண் அத்தல்வே. இப்போ ஜோதி பார்த்திங்கன்னா நல்லா படித்த பொண்ணு, நல்ல வசதியான பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஆனால் அருண் ரொம்ப ஏழையாக, ரொம்ப கீழே அடித்தட்டு மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் ஜோதியோட அப்பா சரி இந்த திருமணத்தை நான் முழுசாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஜாதியெல்லாம் ஒழிக்கிறோம், மதம் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு இந்த திருமணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றது அவரோட எண்ணம். இப்போ இந்த பிளேயில் பார்த்திங்கன்னா ஜோதியோடைய அப்பா அம்மான்னு பார்த்திங்கன்னா நாத் திவல்கர் ஒரு எம்எல்ஏ, அவருடைய மனைவி சேவா, அவங்க ஒரு சமூக சேவகி. அவங்க ஜோதிக்கு ஒரு சகோதரர் இருக்கார், அவர் பேர் ஜெயபிரகாஷ். அவர் இப்போ எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பிளேவை அவர் 2 ஆக்டாக எழுதியிருக்காரு. முதல் ஆக்டில் பார்த்திங்கன்னா ஜோதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அருண் ஒருத்தரை விரும்புகிறேன், அவர் தலித்து ஏழை அப்படின்னு. இதை கேட்டோன்னே சேவாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் நாத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெளியிலலாம் என்ன சொல்லின்னு இருக்காருன்னா, நம்ம ஜாதி ஒழிக்கணும், மத வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம், இதுதான் என் கணவன் சொல்லின்னு இருக்காரு. அதனால் நம்ம வீட்லேயே அது ஒரு எடுத்துக்காட்டை நம்ம செஞ்சோன்னா நமக்கு இன்னும் நல்ல ஆதாயம் நினச்சிக்கிட்டு அவர் சரி நான் நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்றது. இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அருண் நல்ல கவிதை எழுதக்கூடியவர். அவருடைய வருமானத்தை ஈட்டி தான் அவர் குடும்பத்தை காப்பாற்றின்னு இருக்காரு. அவர் அப்போ தான் பிஏவும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு அவர் குடும்பத்தை காப்பாற்றுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஜோதிக்கு அருணை 2 மாதமாக தெரியும். அந்த 2 மாதத்தில் தான் அவங்க அவரை விரும்பி அவரை திருமணம் பண்ணிக்கணுன்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போ நாத்துக்கு சரி ஜோதியோட அப்பாவுக்கு இதை நம்ம அரசியலுக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஆதாயமாக இருக்கும் இந்த திருமணம் அப்படின்ற முடிவில் அவர் இருக்கார். இப்போ 2வது சீனில் பார்த்திங்கன்னா ஜோதி அருண் அவங்க வீட்டுக்கு அழைச்சின்னு வர்றாரு. அருண் கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு தலித் யூத் தான். அவர் இப்போ தான் பிஏ பண்ணிட்டுருக்காரு. ஜோதி எதில் கவரப்பட்டாருன்னா அவர் எழுதுகிற கவிதைகளும், 2வது அவருடைய சுயசரிதையை அவர் எழுதிட்டுருக்காரு. அதில் தலித் மக்கள் எப்படி ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்லாம் அவர் எழுதிட்டுருக்காரு. இதெல்லாம் அவங்க மனசை நல்லா கவர்ந்துருக்கு. ஆனால் அருணுக்கு என்னென்னா ஜோதி வீட்டில் இருக்கிறதே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய வீடெல்லாம் பழக்கமே இல்லை. அதனால் அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அவர் பதில் சொல்கிறதும் ரொம்ப ரூடாக இருக்குது. அவர் கொஞ்ச நேரத்துலேயே சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது ஜெயபிரகாஷ்க்கும் சேவாக்கும் பிடிக்கல. ஏன்னா என்ன இப்படி ரூடாக பேசுகிறானே அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இப்போ பிஏ முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அப்போது அவர் சொல்கிறாரு, மற்றவங்கள மாதிரி நானும் சாரையம் தான் காய்ச்சணும், ஏன்னா நாங்கள் என் குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் போது ஜெயபிரகாஷ்க்கும் சேவாக்கும் பிடிக்கல. அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, என்னடா அது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் ஜோதி போகணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் நாத்துக்கு எப்படி இருந்தாலும் இந்த திருமணம் நடந்ததுன்னா நமக்கு அரசியல் ஆதாயன்ற ஒரே எண்ணம் தான் இருக்குது. இப்போ செகண்ட் ஆக்டில் ஃபஸ்ட் சீன் பார்த்திங்கன்னா ஜோதி வராங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்க சந்தோஷமாக நல்லா தெரியுது. பின்னாடி அருண் வராரு, கொஞ்சம் குடித்த மாதிரியே தெரியுது. அவர் ஜோதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ தான் நமக்கு தெரிய வருது அவர் ஜோதியை அடிச்சிருக்காருன்னு. அப்புறம் ஜோதி கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு அவரோட திரும்பி போகிறாங்க. அப்போ தான் நாத் வராரு. வந்த உடனே அவர் பார்க்குறாரு, அவர் பொண்ணு படுற கஷ்டம், அவங்க சந்தோஷமாக இல்லைலாம் பார்க்குறாரு. ஆனால் இந்த திருமணம் சரியாக முன்னேறி போகலைன்னா அவருடைய அரசியல் கனவு கலைஞ்சிரும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பொண்ணை சமாதானப்படுத்தி அனுப்புகிறார். அவர் சொல்கிறாரு, இதை பாரு,
அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் வந்து அவங்கள மாற்றணும். ஏன்னா இது வந்து இத்தனை காலமாக அவங்க வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் எதுவுமே அவங்களுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் அமைஞ்சிருக்கு. அதனால் அவங்க வாழ்வு முறையே இப்படி தான். அது வந்து அவங்க தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது, தெரியாமல் தான் செய்கிறாங்க. அருண் வந்து கெட்டவன் இல்லை, நல்லவன் தான், தங்கமான பையன்தான். அவனை நீ தான் நல்வழிப்படுத்தி கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னே தெரியாமல் வந்து அவங்க இத்தனை வருஷமாக வளர்ந்துட்டாங்க அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு. இப்போ செகண்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அருணுடைய சுயசரிதை வந்து வெளியாக போகுது. அதில் வந்து அவன் தலித் மக்களுடைய அந்த அடக்கப்பட்ட அந்த கஷ்டங்கள், அவங்களுடைய கொடுமையான வாழ்வியல் சூழ்நிலை இதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. இப்போ வந்து இதெல்லாம் எழுதி இந்த அருணே பார்த்தீங்கன்னா ஜோதி மேலே தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். ஜோதியோட சம்பாத்தியம் அவருக்கு தேவைப்படுது. ஜோதி இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கா, ஆனால் அவளை எல்லா வீட்டு வேலையும் செய்ய வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஜோதியை வந்து அவர் குணப்படுத்துறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இத்தனை வருஷமாக மேல்தட்டு மக்கள் வந்து தலித்துக்களை படுத்தின கொடுமைக்கு திருப்பி தர்ற மாதிரி தான் இருக்கே தவிர, இந்த மாதிரியும் நடந்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பதில் தான் நமக்கு வரும். இப்போ அருண் வந்து நாத்கிட்ட போய் சொல்கிறாரு, என்னுடைய சுயசரிதையை நான் வெளியிட போகிறேன், அது வெளியிடும் போது நீங்கள் தான் வந்து சிறப்புரையாற்றணும் அப்படின் போது நாத் முதல்ல மறுத்துறாரு. ஆனால் அவரோட பொண்ணை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது. அதனால் அவர் சரி நான் வந்து உனக்கு வந்து சிறப்புரையாற்றுன்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிப்போக்ரட்டிக்கலாக இருக்குது, உண்மையாகவே இல்லை. அங்கே வந்து அவர் பேசுகிறாரு, அவரோட மனசுக்கு எதிராக தான் அவர் அதை பேசுகிறாரு. நாத்துக்கு வந்து எப்படின்னா இதன் மூலமாக நம்ம நல்லபடியாக பேசினாலாவது அருண் வந்து ஜோதியை நல்லபடியாக வச்சுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஆனால் ஜோதிக்கு அது புரிஞ்சிடுது. அவரும் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து அருணை பிடிக்கல, ஆனால் அருண் மாதிரி மக்கள்கிட்ட இருக்கிற அந்த டெண்டன்சி தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது ஜோதி கத்துறாரு, என்ன டெண்டன்சி? இந்த தான் நான் வந்து பிறந்ததுலேருந்தே கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவங்க இப்படி தான் அப்படி தான்றது, இதெல்லாம் வந்து ஒரு சப்புக்கட்டு தான், இதை நான் வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பேசுகிறதும் உண்மையே இல்லை, உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் பேசுகிறது எதுவுமே உண்மை இல்லை, இந்த மாதிரி உண்மை இல்லாத யார்கிட்டையும் எனக்கு உங்கள் வீட்டிலாம் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு போயிடுறான். இப்போ நாத்துக்கு வந்து புரியுது, நம்ம வந்து ஐடியலிஸ்ட்டாக இருக்கிறது பிரோஜனம் இல்லை, நம்ம ரியலிஸ்ட்டாக இருக்கணும்னு. அப்போ தான் அவர் வந்து கோவத்தில் சொல்கிறாரு, இந்த அருண் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீடே வந்து பொல்யூட் ஆகிடுச்சி, எனக்கு இது பிடிக்கல அப்படின்லாம் வந்து அவர் பேசுகிறாரு. இந்த ட்ராமா எப்படி முடியுதுன்னா, இனிமேலுக்கு வந்து அப்பா வீட்டுக்கு வர்றதே இல்லை, ஏன்னா அவர் போலியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி வெளியில் போயிடுற மாதிரி தான் கதை முடிஞ்சிருக்கு. ஜோதியோட திருமண வாழ்க்கை வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லை. ஏன்னா அருண் வந்து குடிக்கிறான், அவன் நடந்துக்கிற முறையும் அவன் பேசுகிற வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குது. அதுவும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை வந்து அடிக்கிறது, அவளை வந்து குடும்பப்படுத்துறதையும் ஒரு பழக்கமாக வச்சுட்ருக்கான். ஆனாலும் ஜோதி வந்து கணவரோடு தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறா. காரணம் வந்து காதலித்து திருமணம் பண்ணதுனால இல்லை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒரு மனைவினா கணவனுக்கிட்ட அனுசரித்து போகணும், அப்படி அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பண்பாடுக்காக அவள் அப்படி இருக்கிற மாதிரி கதையை அவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.